வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய டாபிக் மைக்ரோ அல்புமின் யூரியா அப்படின்னு கிட்னிக்கான ஒரு சிறப்பு பரிசோதனையை டாக்டர்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ சர்க்கரை நோய் வைத்தியம் என்பது அதிகப்படியான சர்க்கரை நம் இரத்த குழாய்களில் படிந்து இரத்த குழாய் அடைப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். சார் ஒருத்தர் ஒரு 4-5 வருஷமா சின்சியரா வைத்தியம் பார்த்துட்டு இருப்பார், டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருப்பார். அப்போ அவருக்கு ஒரு சின்ன டவுட்டு, ஏன் சார் இவ்வளோ சின்சியராக நான் வைத்தியம் பண்ணுறேனே, என் ரத்த குழாய் அடைச்சிருக்குமா இல்லையா, பார்க்கணுமா இல்லையா? அப்போ ரத்த குழாய் அடைப்புன்னு வந்தால் எது முதல்ல பாதிக்கும்? இருக்கிறதுலையே மிக சிறிய இரத்த குழாய்கள் தான் அடைக்கும். அப்போ எங்க சார் இருக்கு அப்படின்னா, இருக்கிறதுலையே மிக சிறிய இரத்த குழாய்கள் இருக்கும் இடம் கண்ணும் கிட்னியும். பர்டிகுலரா கிட்னிக்கு போற சின்ன ரத்த குழாய்கள் மிக சிறுசு, மைக்ரோவாஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ கிட்னிக்கு போற அந்த சின்ன இரத்த குழாய் அடைப்பை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ அல்புமின் அப்படிங்கிறது புரதச்சத்தில் ஒரு வகை. அதுல அந்த அல்புமின் யூரின்ல எக்ஸ்கிரீட் ஆகுதா, யூரின்ல கசியுதான்னு மைக்ரோஸ்கோப் வச்சு செக் பண்றது. அது ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன். ஆரம்ப கட்ட சிறுநீரக பாதிப்பை கண்டுபிடிப்பது. அதை கண்டிப்பா நாங்க ஒரு 6 மாசத்திற்கு ஒரு முறை அந்த டெஸ்ட் பண்ணணும்னு சொல்றோம். ஏன்னா சர்க்கரை நோய்க்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கோம், கொழுப்பு சத்துக்கும் வைத்தியம் பார்க்கிறோம், இரத்த குழாய் அடைப்பு வரக்கூடாதுங்கிறதுக்கான எல்லா வைத்தியமும் நடக்குது, எல்லா உணவு கட்டுப்பாடும் நடக்குது. ஆனா ரிசல்ட் பார்க்கணுமா இல்லையா? அப்போ அந்த ரிசல்ட் தான் மைக்ரோ அல்புமின் யூரியான்னு சொல்லக்கூடிய ஆரம்ப கட்ட சிறுநீரக பாதிப்பை கண்டறியும் சிறப்பு பரிசோதனை. அது டெஃபினட்டா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறை செய்யணும். சரி, சப்போஸ் செக் பண்றோம், கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு, கொஞ்சம் புரதச்சத்து லீக் ஆகுதுன்னு சொன்னா உடனே வைத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சாதாரண மாத்திரையில சில உணவு கட்டுப்பாடுகள்ல ஆரம்ப நிலையில் கண்டறிந்தால் அதை ரிவர்ஸ் பண்ண முடியும். சும்மா இருந்தா கூட நல்லா இருப்பேன் சார், நீங்க செக் பண்ணி கிட்னி லேசா பாதிக்குதுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு பயத்துக்கே சில பேர் பார்ப்பதில்லை. அப்படி ஆரம்ப நிலையில் பார்க்கும்போது அதை சில மாத்திரைகளால, ஒரு சில உணவு கட்டுப்பாடுகளினால் ஒரு 2-3 மாசத்துல ரிவர்ஸ் பண்ணி நார்மலா செய்வதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். இப்போ சின்ன பயம், நிறைய பேருக்கு சர்க்கரை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சில படிச்சவங்கிட்ட இருக்கிற சின்ன கன்ஃபியூஷன் என்னன்னா, சர்க்கரை மாத்திரைகள் சாப்பிட்டா கிட்னி வெட்டு போகும் சார் அப்படிம்பாங்க. அப்படி அல்ல. நீ சிந்திச்சு பாருங்க, சர்க்கரையினுடைய அளவு கூடினால் அது இரத்த குழாயில் படிந்தால் முதலில் பாதிக்கிற உறுப்பே கிட்னி தாங்கிறாங்க. அப்போ சர்க்கரை நோயினால் கிட்னி பாதிப்பு தான் அதிகம் வரும். ஸோ சர்க்கரையை நாம் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறோமா, சர்க்கரை நோயினால் நமக்கு பின் விளைவுகள் ஏதாவது ஆரம்பிச்சிருச்சா இல்லையான்னு கண்டறிவதற்காக நாம் செய்யக்கூடிய பரிசோதனை மைக்ரோ அல்புமின் யூரியான்னு சொல்லக்கூடிய கிட்னிக்கான சிறப்பு பரிசோதனை. இது கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உங்கள் டாக்டர் பரிந்துரைப்படி நீங்கள் செஞ்சுக்கணும். அப்படி அது பாசிட்டிவாக இருந்தால் அதை ரிவர்ஸ் பண்ணுவதற்கும் வாய்ப்பு உண்டு. அது யூரின்ல பண்ணக்கூடிய ஒரு பரிசோதனை, மிக முக்கியமான பரிசோதனை. நன்றி.